வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் முருகன் பேசுகிறேன். டே 1 பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2, அதாவது சேலஞ்சு டே. 60 நாளில் ₹1,00,000 சம்பாதிக்கிற ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டே 2. ஸோ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க, ஓகேவா? இன்னும் ஆர்டர் வரல. நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45 ஆக போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேட்டாக தாங்க இருந்துச்சேன். மொதல் நாள் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் எடிட் பண்ணல. ஏன்னா சரியான தலைவலி. ஃபுல்லாக நம்ம வண்டி ஓட்டி அந்த ஹெல்மெட்டை போட்டு நேற்றுக்கு வேறு வெயில் வேறு அடிச்சுதா, அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈரம் ஃபுல்லாக தலையில் உள்ளே இறங்கி ஃபுல்லாக தலைவலிங்க. ஸோ வந்துட்டு நாளைக்கு வந்து ஓட்டுவோமா என்னென்னே தெரியாமல் இருந்தேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி உடம்பு எதுவும் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. நம்ம வந்துட்டு டே 2 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவேளை மொதல் ஆர்டரே பார்த்தீங்கன்னா நம்ம கௌரி கிருஷ்ணா கிட்டேருந்து நம்மளுக்கு ஐசிஎஃப் லேக் கிட்டங்க. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா ஸ்விக்கி ஆப் ஓப்பன் பண்ணான்னு பார்க்குறேன். ஏதோ சர்ஜி போனஸ்லாம் போட்டு பயங்கரமாக ஏதோ பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 11 to 3 ஓட்ட போகிறோம். அப்புறம் இப்போ 10 மணிக்கு தான் நம்ம ஆனே பண்ணுறோம். அதுக்கப்புறம் 6 to 11 புக் பண்ண போகிறோம். புக் பண்ண உடனே அப்போ ஆன்லைன் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ ஓட்டணுன்னா 21 ஓட்டினா 415, அப்புறம் 29 ஓட்டினா ₹600, 32 ஓட்டினா ₹660. இன்றைக்கி நம்ம 29 ஓட்ட முடியுமா தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஒருவேளை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் மொதல் ஆர்டரே எடுக்க போயிட்டுருக்கோம். இன்றைக்கி செகண்ட் டேயில் இந்த ஹெட் பெயின் ஆன நாள் தாங்க சுத்தமாக முடியல, இல்லைன்னா வந்து சீக்கிரமாக வந்திருப்பேன். ஏன்னா தலைவலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்பியும் ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சுன்னா வந்து ஓட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து 2-3 நாள் லீவ் போடுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் பரவாயில்ல. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் திங்கக்கிழமை தான், கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லேட்டாக தான் வந்திருக்கோம். ஒரு 10 o'clock தான் வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம், நம்ம நைட்டு வரையும் ஓட்டி எவ்வளோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். நேற்றுக்கே நம்ம 12 hour லாகின் இருந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 12 hour தான் லாகின் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த ஆர்டர் எடுக்க வந்துட்டேன். ஆச்சி நம்ம கிச்சன் தான் ஆர்டர். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டோம் வரவங்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் போட்டிருக்காங்க, அதே ₹20 பேட்ஜுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது ஆப்பு. இல்லை, சிங்கிள் ஆப் தான். ஐஸ்கிரீம் கடைங்க பிக்கப்பு. ஸோ ஒருவேளை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 11 to 3 வந்து கண்டினியூ ஓட்டிகிட்டு தான் இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிச்சுது ஒருவேளை. அதனால் பார்த்தீங்கன்னா vlog எடுத்து கண்டினியூ பண்ணவில்லை. GoPro பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆனாய் ஆஃப் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து GoPro ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டிகிட்டு தான் இருந்தோம். ஓட்டிட்டு ₹400 சில்லற கிட்ட ஓட்டிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். ஒருவேளை 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு 4 மணிக்கு போகலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. நம்ம மொதல் நாள் வீடியோ இருக்குல்ல, அதை எடிட் பண்ணியிருந்தோம். எடிட் பண்ணியிருக்கப்போ பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 4:01 ஆயிடுச்சு. ஸோ 4 மணிக்கு மேலே நம்ம திரும்ப ஓட்டினோன்னா அது இன்கம்ப்ளீட் ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 மணிக்கே டேரெக்டாக போயிட்டோம். 6 மணிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ ஓட்டிருந்தோம். அது வந்து விளாகில் போட்டிருப்போம், பாருங்கள். வணக்கம் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:05 ஆகுதுங்க. இப்போது ஆர்டர் பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஆர்டர் நம்ம பார்க்க போகிறோன்னா, மொத்தமாக ஓட்டிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9 ஆர்டர் தாங்க ஓட்டியிருக்கோம் நம்ம மொத்தமாகவே இன்றைக்கி. ஏன்னா காலையில் வந்து நம்ம லேட்டாக போயிட்டோம். ஸோ லேட்டாக போனால பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துட்டு நம்ம ஓட்டினது பார்த்தீங்கன்னா 9 to 2:45 வரைக்கும் ஓட்டினோம். 4 மணி நேரம் 51 நிமிஷம் லாகினில் இருந்திருக்கோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ₹411 கிட்ட தாங்க வந்திருக்கு, கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் ஆர்டர் வேறு வந்திருக்கு. அந்த ஆர்டர் கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் 10வது ஆர்டரு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 21 கம்ப்ளீட் பண்ணுவோமானே தெரியல. ஸோ வாங்க போக போக பார்க்கலாம், ஓகேவா? இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா முன்னாடி தெருவில் வாங்கி பின்னாடி தெருவில் கொடுக்க போகிறோங்க. ஐஸ்கிரீம் ஆர்டரு பின்னாடி தெருவில் வாங்கி இந்த தெருவில் கொடுத்ததுக்கு ₹30 கொடுத்தாச்சு. இந்த ஆர்டர் போக இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் பண்ணுங்க. மொத்தம் 11 ஆர்டர் பார்க்கணும் இன்னும். அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாங்க 6.34 கிலோமீட்டருக்கு ₹68 தாங்க. ரொம்ப கம்மியாக இருக்குங்க. போகிற பக்கம் பார்த்தா நம்ம சேலஞ்சே முடிக்க முடியுமா இல்லைன்னு தெரிலங்க, அந்தளவுக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது.
பார்த்தீங்கன்னா குட்டாலம் பார்டர் அகமத் பரோட்டா கடைக்கு வந்துட்டோம். வெரிஃபிகேஷன் நல்ல வேலை கேட்கலாங்க. அண்ணா சால்னா பரோட்டாண்ணா நான் எடுத்துக்கிறேன். ஆஹா, நேற்றுக்கு மாதிரியே ஆரம்பிச்சிட்டாங்க. பொர்சாக்கை தூக்கி அடிச்சிட்டான். இன்றைக்கி சாயந்தரம் ஃபுல்லாக நம்மளை பொர்சாக்கத்துலேயே வச்சு செய்ய போகிறோம் நைட்டு வரைக்கும். நேற்றுக்கு இது தாங்க பண்ணாங்க ஸ்விக்கியில். ஆனால் ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக வருது. நம்ம பார்த்தீங்கன்னா பொர்சாக்கு ஆர்டர் வந்து கொண்டு வந்து டெலிட் பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 68 ரூபா கிடச்சிருக்குங்க. இன்னும் 10 ஆர்டர் பார்க்கணும். ஸோ கடவுளே, இன்றைக்கி பார்க்க முடியுமாந்தாங்க தெரில. ஏன்னா இங்கே வந்து ரிட்டன் ஆர்டர் போடுவானு தெரில. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஆர்டர் போடலன்னா கிளம்பிடுவாங்க. இங்கே நின்று பார்ப்பேன் கொஞ்ச நேரம். ஆர்டர் போடலன்னு சொன்னதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டாப்புல. 35 ரூபாய்க்கு இங்கேருந்து பிக்கப் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்ரு, 1.5 கிலோமீட்டர் ட்ராப்பான், 35 ரூபாய்க்கு. த பெல்ஜியன் வேஃபல் அண்ட் கோ சூப்பர். அவனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க ஸ்விக்கி. சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அந்த ஆர்டரை பொர்சாகத்தில் வந்து இந்த பெல்ஜியம் வேஃபல் ஆர்டர் கொடுத்துட்டு இங்கே நின்றது ரொம்ப நல்லதாக போச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு அதே பெல்ஜியம் வேஃபல்லேருந்து அவங்களுக்கு அண்ணாநகர் முகப்பேர்கிட்ட வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்துருக்குங்க. 107 ரூபா கிட்டே வந்துச்சு. நம்ம அங்கே போய்ட்டு பார்க்கலாம் அது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் அமௌண்ட்டு. ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு வேஃபலில். 5238ண்ணா. 52 ஹே ஃபுட்டி, யூ ஹாவ் எக்ஸலண்ட் டேஸ்ட். ஏதோ தசு புசுன்னு இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. டெலிவரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் கேஎம்சி காலேஜ் கிட்ட. இப்போ அடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் வந்துவிட்டோம். பிக்கப் அண்ணாநகருக்குள்ளே பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் வந்து பார்க் ரோடுங்க. அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். நம்ம பொர்சாகத்துலேருந்து வந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 104 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமலத்துக்கிட்ட இருக்க மெட்ரோ கிட்டே இருக்க மோமோஸ் கடை. ஸோ இப்போ ஒருவேளை இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாநகரே கலக்கிட்டு இருக்கிற தவுசுக்குட்டி பிரியாணி தாங்க போய் ஆர்டர் எடுக்க போகிறோம். 1 கிலோ சிக்கன் பிரியாணி ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த கடையை பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்குங்க எப்போ பார்த்தாலும். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஆனால் சாப்பாடு தான் கொடுப்பாங்களான்னு தெரில. போய் பார்த்தா தான் தெரியுங்க. ஒரு கிலோ பிரியாணி 20 ரூபான்னு போட்டிருக்காங்க. 120 ரூபாயா? 220 ரூபா. நான் ஸ்விக்கி ஆர்டர் எங்கண்ணா வாங்கணும்? ஸ்விக்கி ஆர்டர் 0275ண்ணா. ஏண்ணா ஆனில் தானே இருக்கு? ஏண்ணா எனக்கு தானே. ஆமாண்ணே. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து வாங்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குங்க. ஏன்னா இந்த கடை வாசல்லேருந்து அந்த தெரு வரைக்கும் இருக்கும். பெட்ரோல் பங்க் வரைக்கும் லைனாக இருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த கடையில். அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரியல. நானும் இந்த கடையிலேருந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு நினச்சிருக்கேன். ஆனால் வாய்ப்பு தான் இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும் கடையில். பாருங்கள், 1 கிலோ சிக்கன் பிரியாணி இப்போது ஆர்டர் போட்டிருக்காங்க கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 392 ரூபா போட்டிருக்காங்க கேஷ் ஆன் டெலிவரி அமௌண்ட்டு. டெலிவரி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான். நம்ம எங்கள் முகப்பேர் லேக் இருக்குல்ல,
பார்க்கு முகப்பேர் ஏரிப்பா ஷீம், அங்கே தாங்க டெலிவரி. ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா இந்த தவசுக்குட்டி பிரியாணியில் 220 ரூபா பிரியாணி பார்த்தீங்கன்னா 392 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இல்லை நம்மளுக்கு டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா. ஸ்விக்கிக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே லாபம். இப்போ இந்த தவசுக்குட்டி ஆர்டர் கொடுத்துட்டோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 192 ரூபாய்க்கு மாதவரத்துக்கிட்ட அடிச்சிருக்காங்க, கண்ணாபுரம் கிட்ட அடிச்சிருக்கான். பிக்கப் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் போய் பிக்கப் பண்ணுங்க. அண்ணா நகரில் நம்ம எஸ்டி லூக் சர்ச்சு, அதாவது ப்ளூ ஸ்டார் சிக்னல் கிட்ட போய் பிக்கப் பண்ணோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் போகணும். 14 கிலோமீட்டருக்கு 195 ரூபா. இப்போ அங்கேருந்து எம்டியாக தான் வரணும் உறவுகளே. அப்புறம் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 50 ரூபா கிடச்சின்னு சொல்லி சொன்னேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா சர்ஜி வந்து 25 ரூபா போட்டிருக்காங்க. ஓகேவா, சர்ஜி போட்டிருக்கனால தான் எனக்கு 25 ரூபா வந்துச்சு. இல்லைனா இந்த ஆர்டருக்கு நான் 2.2 வந்திருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான் வந்திருக்கும். இந்த சர்ஜி போட்டனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு உறவுகளே. சரி வாங்க நம்ம அந்த அண்ணா நகர் போயிட்டு அந்த பிகிஸ்ட் பர்கர் ஆர்டரை போய் எடுக்கலாம். 4719 ஃபுட் அடி போட்டிங்களே. ஓகே சாரி, எனக்கு லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஏதோ தபால் பட்டின்னு போட்டிருக்குங்க, இங்கேயோ போட்டுக்கிறாங்க. அப்பா இங்கேருந்து 13 கிலோமீட்ரு போகிறக்குள்ளே ஊதேன் இன்றைக்கி. ஒருவேளை இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூர் வழியாக போனால் பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டருங்க. ஆனால் நம்ம மாதவ வழியாக போனீங்கன்னா 13 கிலோமீட்டருன்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சிங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மாதவ பைபாஸ் இருக்குல்ல, அந்த வழியாக தான் போக போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூர் வழியாக இப்போ போனோம்னா சரியான டிராஃபிக்காகவும் இருக்கும், இன்னொன்று ஃபுல்லாக ஸ்பீடு பிரேக்காக இருக்குங்க. இதோ இங்கே இப்படி இப்போ அண்ணா நகரில் எப்படி டிராஃபிக்காக இருக்கோ சேம் அதே மாதிரி தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வழியில் தான் நம்ம ட்ரை பண்ணி போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈவி பைக் தானே, அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த வழியிலே போயிடலாம் உறவுகளே. நம்ம சேனலில் இன்னும் யாரும் மறக்காமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பெல் பட்டனை மட்டும் டச் பண்ணி விட்ருங்க, அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, சரி வாங்க நம்ம போகலாம். ஏன்னா இன்னும் 13 இன்னும் எத்தனை 13 கிலோமீட்டர் தாங்க இன்னும் காமிக்குது. நானே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார்லேருந்து எடுத்துட்டேன், அது பக்கத்துலேருந்து எடுத்தும் கூட இன்னும் 13 கிலோமீட்டர் அப்படியே காமிக்குதுங்க. இன்றைக்கி எப்போ இருந்தாலும் போகிறக்குள்ளே சிவராத்திரி ஆக போகுது. இன்றைக்கி இன்னும் பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் பார்க்கணும் உறவுகளே. நம்ம 21க்கே பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 400 ரூபா இன்சென்டிவாவது தட்ட முடியுமா எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நான் வந்து எதுக்காக இந்த ஆர்டர் அட்டன் பண்ண பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரே ஆர்டரு 195 கிட்ட போட்டிருந்தாங்க உறவுகளே. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை வந்து நம்ம அட்டன் பண்ணோம். இல்லைனா வந்து தயவு செஞ்சு நான் இந்த ஆர்டரை அட்டனே பண்ணியிருக்க மாட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஆர்டர் இன்னும் ஒரு 2 ஆர்டர் தான் 3 ஆர்டர் தான் பார்க்கணும்னா இந்த ஆர்டரும் போயிருக்கலாம். பட் இருந்தாலும் பெட்ரோல் வண்டியாக இருந்தால் இதுக்கு சத்தியமாக நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டு போயிருக்க மாட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போகிறக்கு திரும்ப அங்கேருந்து எம்டியாக வரணும் உறவுகளே. அதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம் பெட்ரோல் வண்டியாக இருந்துச்சுன்னா. ஏன்னா ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அநியாயத்துக்கு அமௌண்ட்டை கம்மி பண்ணிட்டாங்க உறவுகளே. சரி வாங்க, புலம்பி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம எப்போ இருந்தாலும் இந்த ஆர்டரை கொடுத்தா தான் காசு. ஸோ வந்து போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்துட்டோம். இங்கேருந்து ஒரே ரோடை பிடிச்சி நம்ம வந்துட்டு நேராக வந்துட்டு அங்கே மதுரையில் மாதவரங்க மாதவரத்துக்கிட்ட போகணும். வாங்க போகலாம். என்னங்க இது ஹவுரா பிரிட்ஜு மாதிரி இருக்குது இவ்வளோ பெருசாக. குளத்தூர் தாண்டி இப்போ தான் வந்துட்டு இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஏதோ மெட்ரோ வேலைக்கே போட்டிருக்காங்களா இல்லை மேம்பாலத்துக்கான்னு தெரிலங்க. ஹவுரா பிரிட்ஜு மாதிரி அவ்வளோ பெருசாகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 5.6 கிலோமீட்டர் போன உறவுகளே. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ரெட்டேரி, ஆமாம் ரெட்டேரி கிட்டே இப்போ தாங்க வந்திருக்குறோம். இன்னும் போகணுங்க நம்ம.
ரோடு பார்க்க தான் நல்லா இருக்குது, பெருசாக பைபாஸ் மாதிரி. ஆனால் ஃபுல்லாக குண்டும் குழியுமாக தாங்க இருக்குது. ஏதோ மோட்டோ விளாக் எடுக்கிறதுக்கு லாங் டிரைவ் வந்த மாதிரி தாங்க இருக்குது. பாருங்களேன், பைபாஸ் ரோட்டில் அவ்வளோ பெரிய கண்டெய்னர் லாரிலாம் போகுது. கண்டெய்னர் லாரியை பார்த்தாலே பயங்க. அதுலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் லாரி பக்கத்தில் போகிறப்பமே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக ஹார்ன் அடிச்சு வருவாங்களா, அதனால் ஓட்டக்கே பயமாக இருக்கும் ரோவில். எப்போவோ வந்தாங்க மாதவரத்துக்கிட்ட, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாங்க வரேன். ரொம்ப நாள் ஆச்சு. பாருங்களா, லாரி டயரே எவ்வளோ பெருசாக இருக்குது. எப்போ இங்கே வேறு லாரி வருதுங்க. இங்கே பாருங்கள், யாருங்க அவன் கோமாளி மாதிரி போயிட்டுக்கிறான். ஸோ டப்புன்னு ரைட்லேருந்து லெஃப்ட்டு போகிறாங்க பிச்சு பிடிங்கிட்டு. அதனால் அண்ணாண்ண ரவுண்டானாலே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அரை மணி நேரம் நின்று பேந்த பார்த்துட்டு போவாங்க. ஏன்னா சிந்தாமணி சிக்னலில் போயிட்டு வறுக்கி வாலி விழுந்ததுலேருந்து நம்மளுக்கு எந்த சைடு போனாலும் இப்போ பயமாக இருக்குது உறவுகளே. சும்மா திரும்புகிறப்ப விழுந்தேன், தெரியாமல் பிரேக்கை பிடிச்சிட்டேங்க, ஃப்ரண்ட் பிரேக்கையும் பேக் பிரேக்கையும். ஸோ பிடிச்சனால பார்த்தீங்கன்னா வாரி விழுந்துட்டேங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னால கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. இத்தனைக்கும் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போனாங்க. அதுக்கு போய் வாரி விழுந்துட்டேங்க. அப்புறம் நம்ம தபால் பெட்டிக்கு வந்துட்டோங்க, ஊருக்கு இங்கே டெலிவரி பண்ணுறக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, லாங் ட்ரைவ் போனால் கூட பார்த்தீங்கன்னா இத்தனை கஷ்டத்தை இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இந்த ஸ்விக்கி ஓட்டினாலே போதும் போல் இருக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 170 மீட்டர் தான். அடுத்த லெஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சைடு தாங்க. நல்ல வேலைங்க, கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணிட்டாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாங் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா பேவே பண்ண மாட்டாங்க. பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா சப்போஸ் அவங்க ஃபோன் எடுக்காட்டியும் சரி, ஃபோன் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் வேணாம்னு சொல்லிட்டாலும் சரி, நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. ரிட்டன் ஆர்டர் போட்டாங்கன்னா ரிட்டன் ஆர்டர் காசே கிடையாது. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. இப்போ வந்துட்டோம் லொக்கேஷனுக்கு. ஸோ உறவுகளே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா நகர்லேருந்து இந்த தபால்பட்டிக்கு வந்து டெலிவரி அடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டருக்கு 202 ரூபா கிடச்சிது. அது போக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 20 ரூபா டிப்ஸ் தந்திருக்காங்க, 30 ரூபா டிப்ஸ் தந்திருக்காங்க. 20 ரூபா காயின் ஒன்று, 10 ரூபா காயின் ஒன்றுங்க. மொத்தம் 232 ரூபாங்க இந்த ஆர்டருக்கு. 9:40 ஆயிடுச்சுங்க டைமு. இங்கேருந்து போகிறப்ப எம்டியாக தான் போகணுன்னு நினைக்கிற, ஆர்டர் வராது. உறவுகளே, ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மாதவத்தை தாண்டி நம்ம தபால்பட்டி அந்த ஊருக்கு போயிட்டு இப்போ டெலிவரி பண்ணிட்டு வந்தோம்ல 13 கிலோமீட்ரு. அங்கேருந்து நம்ம மாதவ வர வழியாகவே பைபாஸில் போயிருந்தேன்னா ஆர்டரே விழுந்திருக்காதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் பெரம்பூர் வழியாக வந்த உறவுகளே, வந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ் ஹைதராபாத் பக்கெட் பிரியாணிலேருந்து, அதாவது பெரம்பூர்லேருந்து அண்ணாநகருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்துருச்சுங்க உறவுகளே. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்டர் முடிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்துருச்சு உறவுகளே. இப்போ இதை முடிச்சிட்டா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஆர்டர் முடிக்கணும் உறவுகளே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் உறவுகளே எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு. சரியான கூட்டமாக இருக்குது பாருங்கள் உறவுகளே. நல்ல நாள்லேயே எங்கள் சரியான கூட்டமாக இருக்கும். ஸோ உறவுகளே பார்த்தீங்கன்னா இப்போ டைம் வந்து 10:14 ஆயிடுச்சுங்க. அந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் கழிச்சு தாங்க அந்த நூடுல்ஸே தர்றாங்க. ஒரு சாதா கடையில் போட்டிருந்தா கூட அந்த நூடுல்ஸ் செட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு ஐடியை காமிச்ச உடனே கொடுத்துருப்பாங்க. இது பெரிய கடைனால அவங்களால என்ன பண்ண முடியுமோ சம்பளத்தை பண்ணிட்டாங்க உறவுகளே. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆர்டர் வேறு முடிக்கணும். ஸோ அது வேறு பயமாக இருக்குது, இன்றைக்கி முடிக்க முடியுமான்ட்டு. இந்த கைத்தை வேறு கீழே கட்டி வச்சு இப்போ வீல் வந்துட்டு ஸ்கிட் ஆகி இப்போ கீழே விழுந்துருப்பாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நிமிஷம் போடலாம், ஒரு 20 நிமிஷம் போடலாமா இல்லை 30 மினிட்ஸ் போடலாமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ விளாக் பண்ணிக்கிட்டே வீடியோ பேசிட்டு போகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நான் வந்துட்டு எவ்வளோ ஓட்டிருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு அடிக்கடி பார்த்தீங்கன்னா வீடியோவில் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் வந்து அதுக்கடுத்து நம்ம ஸ்டெப்பை வந்து எடுத்துக்க முடியும். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா எத்தனை நிமிஷம் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணனார் போயிட்டு நான் வீடியோ போடுறேன். ஸோ உறவுகளே, இப்போது நம்ம பெரம்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட வந்து டெலிவரி பண்ணிட்டோம். வெயிட்டிங் சார்ஜில் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 86 ரூபா வந்திருக்குங்க. நம்ம வெயிட் பண்ண பார்த்திங்கன்னா 25 நிமிஷம் வெயிட் பண்ணோம். ஆனால் வந்திருக்குது 12 ரூபா தாங்க வந்திருக்குது. இன்னும் பாருங்கள் உறவுகளே, இன்னும் ஒரு ஆர்டர் பார்க்கணுங்க, அப்போ தாங்க 415 ரூபா வரும்.
நம்மளுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கனாலே ஏர்னிங்ஸே வந்து 1099 ரூபா வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் பார்க்கணும் உறவுகளே, எப்படியாவது வந்துடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம ஜோனில் போயிட்டு நல்ல இடமா பார்த்து நிற்கலாம், அப்போ தான் ஆர்டர் வரும் உறவுகளே. என்னடா முருகா ஆர்டரே போட மாட்டாங்களா சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாங்க, 26 ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆர்டர் எடுக்கணும். ஸோ ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரிய ஹோட்டலில் இருந்தாங்க பிக்கப்பு, அண்ணா நகர். இந்த ஆர்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம 13 மெயின் ரோடு கிட்ட. அண்ணா 8217 ஃபுட் ரெடிண்ணா. OTP 7404. 7404 அண்ணா. ஹெல்மெட்டில் என்னென்னவோ சிஸ்டம் போட்டு வச்சுருக்கா. வீடியோண்ணா, லாக் எடுக்கிறேன். ஃபுட் டெலிவரி லாக் எடுக்கிறேண்ணா. ஃபுட் டெலிவரி லாக் எடுக்கிறேன். ஓ வீடியோ யூடியூப்பில் போகிறேன். ஆமாம். எவ்வளோ கேமரா எங்களோட 60,000 ரூபா, மொத்தமாக 60,000 ரூபா. 60,000 டோட்டலாக எல்லாம் சேர்த்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேண்ணா. ஆமாம். ஸோ ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுத்தாச்சு. இந்த ஆர்டர் கொடுத்துட்டு சிட்டாக பறந்துட வேண்டியதாங்க வீட்டுக்கு. ஸோ ஒருவேளை இப்போ 10 மணிக்கு மேலே ஆனனால பார்த்தீங்கன்னா ரவுண்டான சிக்னலில் பார்த்தீங்கன்னா எல்லோ சிக்னல் போட்டாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போது சிக்னலில் வேறு பார்த்தீங்கன்னா 125 செகண்ட் வந்து மாற்றிருக்காங்களா. ஸோ இங்கே நின்றுட்டே பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் பாடுற மாதிரி இருக்குங்க, அவ்வளோ லேட்டாகும். சரியான லேட்டாகுங்க நின்றுட்டு வேன் அந்த வெயிலில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. இந்த வெயில் அடித்தாலும் சரி பரவாயில்லைங்க, இந்த காற்றே இல்லைங்க, சுத்தமாக காற்றே இல்லைங்க. அந்த ஹெல்மெட்டை போட்டு ஓட்டுறதுக்கு ஒரு சொட்டு கூட காற்றே வராமல் அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அடுப்பில் வேக வச்ச தந்தூரி மாதிரி நான் வெந்துட்டுருக்கேங்க தெரியுமா விளாக் எடுக்கிறதுக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உறவுல. நம்மளே ஆனால் கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம மோட்டோ விளாக் வந்துட்டு நார்மலாக போயிட்டு நம்ம வீடியோ ஒவ்வொரு இடமா எடுக்கிறதுக்கு பதில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டு இல்லை எங்கே போனாலும் சரி உறவுகளே, இந்த ஹெல்மெட்டை கல்லுனா தான் உள்ளே அலோட் பண்ணுவாங்க உறவுகளே. நம்மளை ஏதோ திருடங்களை மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸ்விக்கி ட்ரெஸ்ஸை போட்டால் எல்லாத்துக்குமே, ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கு, ஃபுட் டெலிவரி ஓட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் உறவுகளே. ஸோ நம்ம ஃபுட் டெலிவரி ஓட்டினா வந்து கொஞ்சம் கேவலமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இதுதான் இப்போதைக்கு வந்து வேலை, எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு சொல்கிறேன் உறவுகளே. அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர், நான் ஏடிஎம்மில் வந்து கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு போயிட்டு இருந்தேன் உறவுகளே. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோ எவ்வளோ ப்ரோ ஓட்டுறீங்க, வாரம் எவ்வளோ வரும் அப்படின்னாரு. நான் சும்மா நார்மலாக ப்ரோ 9,000 வாரம் வரும் ப்ரோ அப்படின்னேன். ப்ரோ பரவாயில்லையா ப்ரோ, நானும் வரலாமா ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ வாங்க ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ப்ரோ. என்ன ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, பார்ட் டைம் பாருங்கள், அது ஃபுல் டைம் பார்க்காதீங்க அப்படின்னாக்கு. இல்லை ப்ரோ நான் ஐடி கம்பெனியில் கிண்டியில் ஒர்க் பண்ணுறேன், அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்னால் சத்தியமாக வந்து வேலையை பார்க்க முடியல, அதுக்கு தான் பிரதர் கேட்டேன். 2 நாளில் பேப்பர் போட்டு பேசாமல் ஃபுட் டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படிலாம் கேட்டார் அவர். அப்போ கேட்டதுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ப்ரோ அங்கேருந்து இங்கே பார்க்குறதுக்கு பச்சை பச்சைலாம் தெரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் ப்ரோ தெரியும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், சூடு சொரணை வெக்கம் மானம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் அங்கே வந்து ஃபுட் டெலிவரி வேலைக்கு வரணும், அதான உறவுகளே உண்மையான விஷயம். ஏன்னா அதான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, பரவாயில்ல ப்ரோ பிரச்சனை கிடையாது, நம்ம தான் வந்துட்டு எடுக்க போகிறோம், கொண்டு போய் கொடுக்க போகிறோம், நிறைய பிரச்சனை வரும், அதெல்லாம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு என்ன ரொம்ப பிரச்சனை வந்திருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டார். ஆமாம் ப்ரோ நிறைய பிரச்சனை வரும், சில பேர் திட்டிருக்காங்க கேவலமாக அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க அப்படின்னேன். சரி பரவாயில்ல ப்ரோ, நான் வேலை பார்க்குற ஐடி கம்பெனியை விட உங்களுக்கு வேலை பரவாயில்ல அப்படின்னாரு. எப்படி ஜாயின் பண்ண கேட்டாங்க, இப்படி ஆப் மூலிமா ஜாயின் பண்ணிக்கலாம், யாருனாலும் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்போ அவங்க நம்பர் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்துட்டேங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறேன்னாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா மனசு கேட்கல, ஏன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருந்தவர் இங்கே வந்தார்னா ரொம்ப கஷ்டப்படுவார். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் ஜார்ஜ் டவுன்னு ஒரு அண்ணன், அவர் பார்த்தீங்கன்னா வந்து வேலை பார்த்தாரு, நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா பேங்க் வேலைக்கு போயிட்டாருங்க, அவர் மேனேஜர் வேலைக்கு போயிட்டார். ஸோ வந்து வேறு வேலை பார்த்துருந்தீங்கன்னா இந்த வேலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உறவுகளே. ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த வேலைக்கெலாம் வந்துட்டு பார்ட் டைம் கூட ஒர்க் பண்ணுங்கள், ஃபுல் டைம் வந்துட்டு தயவு செஞ்சு யாரும் வராதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா காசு வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிக்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆயிடுவோம். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வேலை. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபுல் டைம் ஓட்டுறப்போ தான் ரொம்ப வலியாக இருக்கும் உறவுகளே, பார்ட் டைம் ஓட்டுறப்போ கூட அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டெல்லி லொக்கேஷன் கிட்ட வந்துடும், கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படியோ நான் நினச்ச மாதிரி எப்படியோ 26 ஆர்டராது கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சவர்களே. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வரும்னு நினைக்கிறேன் அவர்களே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ₹1 கூட செலவு பண்ணலைங்க பெட்ரோலுக்கு, அப்புறம் வேறு விஷயமா இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு தனியாக இருக்கட்டும். போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் கொடுத்துருந்தாங்க, மோர் குடித்தோம். அப்புறம் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக 1500 மேலே வரும். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு நான் அதுவும் வந்து வீடியோ பேசி போடுறோம், ஓகேவா? ஸோ ப்ரோவில் எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு டே 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்சென்டிவ் வந்துட்டு ₹415 வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டு வரவங்களே. நம்ம டே 2ல் பார்த்தீங்கன்னா ₹415 இன்சென்டிவ் வந்து அச்சீவ் பண்ணி மொத்தம் ₹1537 ஓட்டிருக்க வரவங்களே. மொத்தமாக பாருங்கள், உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் தனியாக வந்துட்டு இதில் சைடில் போடுறேன். நம்ம காலைல லாகின் பண்ணது பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் லாகின் பண்ணோம். 10 to நம்ம 3 மணி வரைக்கும் ஓட்டிட்டு திரும்ப ஈவினிங் 6 to நம்ம கரெக்டாக 11 மணி ஆயிடுச்சு உறவுகளே. நம்ம நைட்டு இந்த லாஸ்ட் ஆர்டர் கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் 10:48 தான் அந்த ஆர்டரே கொடுத்தாங்க உறவுகளே. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா அது ஷாவரி ஷியாஷல் அந்த கடையில் தான் கொடுத்தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 13 மீட்டர் கொண்டு போய் கொடுத்துட்டோம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்சென்டிவ் வந்து தட்டிட்டோம். அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம காலைல வந்ததும் லேட்டு, சாயந்தரம் போனதும் லேட்டு உறவுகளே. நம்ம போயிட்டு எப்படியோ வந்துட்டு நம்ம வீடியோ முடித்ததே, அதாவது இந்த இன்சென்டிவ் வந்து இது தட்டி தூக்குனதே பெரிய விஷயம். ஸோ வந்துட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து தட்டி விட்ருங்க. அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோ வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க உறவுகளே, டே 3 வந்து அதுக்கு அடுத்த நாளில் பார்க்கலாம்.